தரலாமான்னாரு. ஐயா கண்டிப்பா வாங்கி வந்து தரேன் அப்படின்னு அங்க இருந்து மீனாட்சி ஹாஸ்பிட்டல் எதிர்க்க காரப்பட்டு ஹாஸ்பிட்டல் நான் சொல்றது, அந்த பெரியவருக்கு அந்த ஜூஸை வாங்கி வந்து கொடுக்கும் போது அவர் பார்த்தாரு பாருங்க ஒரு பார்வை. அந்த பார்வை இருக்கு பாத்தீங்களா, அந்த பார்வையில வள்ளலாரை தவிர வேற யாரையுமே பார்த்துட முடியாது. ஏன்னா வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் ஐயா சொன்னாங்க இல்லையா. ஏன்னா நான் பட்ட துன்பம், ஏன்னா சாப்பிட முடியாதுன்ற அந்த ஒரு விஷயம் அந்த ஐயா சொன்ன அவ்வளவுதானே ஐயா, ஒரு ஜூஸ் தானே கேட்குறீங்க உங்களால குடிக்க முடியும்னு. அதை வாங்கி அவர் பார்த்த பார்வை இருக்குங்களா, அதை என்னால சொல்றதுக்கு எனக்கு வார்த்தை தெரியல. அந்த இடத்துல வள்ளலாரை நான் கண்டேன். எல்லார் வீட்டுக்கும் சொந்தக்காரங்க வருவாங்க. நான் சொந்தக்காரங்களை குறை சொல்றேன்னு நினைக்காதீங்க, என்னுடைய அனுபவம் இது. உங்க எல்லாருக்கும் அது பொருந்துமான்னு எனக்கு தெரியாது. வரவங்க எல்லாரும் இந்த பொண்ணு வீட்டுல என்ன இருக்கு, நான் கூட அப்படிதான் நினைப்பேன்னு வச்சுக்கோங்க. அவங்க வீட்டுல தமிழரசி அம்மா வீட்டுக்கு போறேன், அம்மா வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருக்கு, வாஷிங் மிஷின் இருக்கு, நமக்கு இல்லையே அப்படின்ற அந்த எண்ணம் தான் வந்திருக்குமே தவிர அம்மா கிட்ட அந்த பொருள் இல்லையே அதை நாம வாங்கி போய் தருவோன்ற எண்ணம் யாருக்கு வந்ததுன்னா சன்மார்க்கத்துல இருக்கிறவங்களுக்கு தாங்க வந்தது. என் வீட்டுல இருக்கும் போது இந்த அக்கா கிட்ட எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளா ஒண்ணு ஒண்ணா சேர்த்தது எல்லாமே சன்மார்க்க நண்பர்கள் மட்டுமே. அப்பாவா அம்மாவா அண்ணனா தம்பியா அனைத்து உறவுமா இருந்து என்னை இதுவரைக்கும் வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிறதும், இன்னைக்கு இங்க நான் பேச போறேன் அப்படின்னு சொன்னதும் கண்ணபிரான் ஐயா சொன்னாரு, மாமா நான் பேசுறதுக்கு போட்டிருக்கேன்னாரு. ஐயா எனக்கு ஒண்ணுமே தெரியாது, என்ன போய் போடுறீங்க, நான் எப்படிங்க ஐயா பேசுவேன்னு. நீ மகாமந்திரம் சொல்லுமா, வள்ளல் பெருமானால நீ உயிரோட இருக்கிற பாரு, அதுவே பெரிய விஷயம். நீ மகாமந்திரம் சொல்லி உன்னுடைய அனுபவத்தை சொல்லு, அதுவே போதும்னாரு. அப்பேற்பட்ட அந்த நம்பிக்கையில வள்ளல் பெருமானை நான் பாக்குறேங்க ஐயா. இத்தனை பேரும் இங்க உட்கார்ந்து இருக்கீங்க இல்லையா, காலையில இருந்து அகவல் படிச்சது, இங்க இருந்த வழிபாடு, இங்க நடத்த எல்லா இடத்துலயுமே வள்ளலார் சன்மார்க்கம்லாம் எங்க இருக்கோ, சத்விசாரெல்லாம் எங்க நடக்குதோ அந்த கூட்டத்துல நான் இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. இத்தனை நல்லுள்ளங்கள்ல எத்தனை பேர்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே இன்னும் உங்க வீட்டுல இருக்கு, உங்களை அனுப்பி வச்சுட்டு வீட்டுல இருக்காங்க பாருங்க, அவங்க கிட்டயும் வள்ளலார் இருக்காரு. இந்த இடத்துலதான் இருக்காரு, அங்கதான் இருக்காரு, இதுலதான் இருக்காருன்னு சொல்லல, எல்லா இடத்திலையும் நீக்க மர நிறைந்து இருப்பவர் மட்டுமே வள்ளல் பெருமான். அவரே கடவுள், அவரே இறைவன், அவரே அருள், அவரே அன்பு, அவரே அனைத்துமாய் இருக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட கடவுளை குருநாதர் ஒருத்தர் இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த குரு சொல்லி கொடுத்ததுனால தான் நம்ம இங்க வரோம். கோயில் இருக்கிற இடத்துலலாம் கடவுள் இருப்பாரான்னு தெரியாது, ஆனா குரு இருக்கக்கூடிய அனைத்து இடத்திலும் கடவுள் இருப்பார். ஏன்னா குரு நமக்கு சொல்லி கொடுப்பாரு. எந்த ஒரு குருவும் நாம அவங்க வழி நடத்துறதை கேட்டு எப்படியும் போயிட போறதில்லை. ஏன்னா தான் கெட்டாலும் தன்னை சார்ந்தவங்களை கெடாம வச்சிருப்பாரு. நம்ம அருட்பாட அதிக பாடல்ல வரும் தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி திருவாசகத்திலையும் தேன் என்ற வார்த்தை வரும். தேன் என்ன, தானும் கெடாது, தன்னை சார்ந்தவங்களையும் கெடுக்காது, அந்த பொருளும் கெட்டு போகாது, தேனோட கலந்த எதுவுமே கெட்டு போகாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சன்மார்க்கத்தோடு சேர்ந்த நான் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வேன் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.